நான் முதல்ல இருந்தே சொல்றேன், நான் நடிக்க வரல, என்னைய போட்டு நடின்னு சொல்லி டார்ச்சர் பண்றது இவர்தான். எனக்கு இந்த படம் வேண்டாம், நான் கிளம்புறேன்னு சொல்லி ரூமுக்கு போயிட்டேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து டேய் மன்னிச்சிடுறா அது நாங்க 2 பேரும் எமோஷன் ஆகி அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம் வந்து, ஒரு பாடல் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமானது வந்து முக பாவனைகள். கடவுளுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்தது வந்து எங்க அப்பா தான். அவர் இல்லைன்னா நான் ஒண்ணுமே கிடையாது. ஐ எம் ஜீரோ. அந்த இமயம் அப்படிங்கிற அந்த பேருக்கு வந்து சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்க ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான், ஒரு கலைஞன், ஒரு அருமையான அப்பா, ஒரு அருமையான தந்தை, ஒரு அருமையான மனிதன். கண்ணு பேசணும். அவர் இப்போ இந்த ஒரு ஜிமிக்கிக்கு ஒரு ஷாட் வச்சாருன்னா அந்த ஜிமிக்கி பேசணும். படிச்சா தான் நீ இனிமேல் சினிமாக்குள்ள அப்படின்ட்டாரு. நான் முடியவே முடியாது, உங்களால் முடிஞ்சது பார்த்துங்க, நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுறேன் இப்படியெல்லாம் சொல்லி. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா செல்லமா அம்மா செல்லமா? நீங்க அப்பா செல்லம். அப்பா செல்லம் தான். ஸோ டேடி தான் ஹீரோ. ஸோ டேடி வந்து எந்த ஒரு இடத்துல வந்து நீங்க ப்ரௌடா பாத்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்பா வந்து ஓ வாவ் அப்படிங்கிற மாதிரி? இல்ல, ப்ரௌடஸ்ட் மூமெண்ட்டே அப்பா, அவர் என்னுடைய அப்பாங்கிற சொல்லிக்கிறதுக்கே ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். ஓகே ஓகே. அது வாழ்நாள் பூரா அது. நான் அப்பா அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், இன்னும் எவ்வளவு ஜென்மம் ஆனாலும் நீங்க தான் எனக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு சிறந்த வழிகாட்டி, ஒரு சிறந்த மனிதர். இன்னொன்று வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃப்பை வந்து கரெக்டாக பிரித்து வச்சு வாழ்கிற ஒரு மனுஷன். ஓகே. ஆனால் நீங்கள் வெளியே இருந்து பார்க்குற பாரதிராஜாவுக்கும் உள்ளே நீங்கள் வந்து பார்க்குற பாரதிராஜாவுக்கும் ஒரு பல கோடி வித்தியாசங்கள் இருக்கும். செம ஜாலி டைப்பு, காமெடி சென்ஸ்னு உச்சம், கிண்டல் கேலிக்கு அளவே இருக்காது, கலகலப்பாக இருப்பார், ஃபேமிலியும் கலகலப்பாக வச்சுருப்பார். ஓகே. அந்த மாதிரியான ஒரு தந்தை. எங்க கண்டிக்கணுமோ அங்க கரெக்டா கண்டிப்பாரு, எங்க வந்து அட்வைஸ் பண்ணணுமோ அங்க கரெக்டா, அதாவது அந்த கைடன்ஸ் ப்ராப்பரா கைட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அப்பனா வந்து ஜாலி டைப் தானா? அவங்க கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டான ஃபாதராலாம் இருக்க இல்ல, இருந்திருக்காரு. அதான் சொல்றேன்ல, எந்த இடத்துல அந்த அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ, இப்போ நான் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருக்கேன் அப்படின்னா அதை வந்து அந்த அந்த இம்ப்ளிமெண்ட்டை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றாருங்கிறத பொறுத்து தான் அவருடைய கோபமும் அவருடைய காம்னஸும் இருக்கும். ஓகே. சோ அந்த மாதிரி வந்து அப்பா ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு உங்ககிட்ட என்னைக்கு இது பண்ணிருக்காரு? லைக் அது சினிமாவிலயா இருக்கட்டும், ரியல் லைஃப்லயாவும் இருக்கட்டும். சோ எந்த இடத்துல பயங்கரமா அப்பா வந்து உங்க மேல கோவப்பட்டிருக்காரு? நிறைய தருணத்துல சின்ன வயசுல அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. ஓ. சினிமாலன்னு பார்த்தா ஒரு இன்சிடென்ட் இருக்கு. கடல் பூக்கள் ஷூட்டிங் அப்போ காஸ்டியூம் வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. 12 மூளை வெயிட்டி கொடுத்துட்டாங்க, கட்ட முடியல, ரொம்ப பெருசா இருந்தது, ரொம்ப ஹெவியா இருந்தது. அதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கோவம் வந்துருச்சு. அந்த காலத்துல ராஜ் கபூர்லாம் வந்து அந்த வாரியர் ஃபிலிம்ஸ்லாம், இல்லை சிவாஜி சாரா இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ வெயிட்டோட அந்த காஸ்டியூமை போட்டு இருப்பாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. அதுக்கும் இந்த வேஸ்ட்டுக்கு இப்போ என்ன சம்பந்தம்னு கேட்டேன். அவ்வளோதான், வெடிச்சிச்சு ஒரு பெரிய சண்டை. அங்க ஸ்பாட்ல கண்ணாமுன்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாரு, வெளியே போட அப்படின்ட்டாரு. உனக்கு இன்னைக்கு ஷூட் கிடையாது, உன்னை வச்சு நான் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் கெட் அவுட் அப்படின்ட்டாரு. என்ன பண்ண, எந்திரிச்சு காஸ்டியூமை அங்கேயே கழட்டி உள்ள பனியன் போட்டிருந்தேன், ஷர்ட்டை மட்டும் கழட்டி அங்கே போட்டுட்டு வேஷ்டி உருவி என்னுடைய இது பாக்ஸர் ஷார்ட்ஸோட நான் வெளியே நடந்தோன்னா கத்துற. அப்பயும் நீங்க வேட்டியை ஊத்திட்டு தான் போனீங்க? ஆமா, ஏங்க அதை நடக்க முடியல, கத்துன்னு கத்துறாரு. அப்புறம் அசோசியேட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணோன்னா, இல்லை நான் முதல்ல இருந்தே சொல்றேன், நான் நடிக்க வரல, என்னைய போட்டு நடின்னு சொல்லி டார்ச்சர் பண்றது இவர்தான், எனக்கு இந்த படம் வேண்டாம், நான் கிளம்புறேன்னு சொல்லி ரூமுக்கு போயிட்டேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து புதுக்கவிதை ஜோதி மேடம் இருக்காங்கல்ல, அதுல ரஜினிக்கு பேரா நடிச்சிருப்பாங்க, அவங்க தான் எனக்கு அம்மாவா நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசி சொன்ன, என்கிட்ட பேசி என்னங்க பிரயோஜனம், அவர்கிட்ட போய் சொல்லுங்க போங்கன்னா, அவர்கிட்ட போய் சொல்லி அவர் ரூமுக்கு வந்து டேய் மன்னிச்சிடுறா அது நாங்க 2 பேரும் எமோஷன் ஆகி. சோ அப்பா வந்து டைரக்டர், நீங்க அப்போ பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இல்ல கோல்டன் ஸ்பூன் இல்ல டைமண்ட் ஸ்பூன், நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் டைரக்டராவே ஆனாரு. அப்ப நீங்க தான் லக்கு. அப்ப அவரு தான் வந்து பார்ன் வித், ஏன் லக்க பூரா அவர் அள்ளிட்டு போயிட்டாரு. அப்படி சொல்றீங்களா? சரி, ஓகே. சோ எனிவேஸ் அப்பாவோட டைரக்ஷன்ல இருந்து உங்களோட டைரக்ஷன் மாறுபட்டு எந்தெந்த விஷயத்துல இருக்கு? இல்ல நீங்க டாடி பார்த்து தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்களா? அதுதான் சொன்னேன்ல, மேபி அவர்தான் முதல் விதை போட்டதா இருக்கலாம். வளர வளர வந்து நிறைய மற்ற இயக்குநர்களுடைய படங்களை பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகும், அப்படி வந்ததுதான். பட்
நிறைய பேர் என் படத்தை பார்த்து சொன்னது உங்க அப்பாவுடைய டச் இருந்துச்சு. இருக்கு அப்படின்னு. என் குருநாதரே வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டேன்னா அப்படியே உங்க அப்பா படம் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாரு. சொன்னாரு. குருநாதர் உங்க மணிரத்னம் சார். ஓகே. அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் போட்டு காமிச்சோம். அப்படியே உங்க அப்பா ஸ்டைல் இருக்கியா அப்படின்னாரு. எங்கன்னா அந்த சாங்ல வந்து ஒரு க்ளோஸ் அப் வச்சு அந்த பொண்ணுக்கு கண்ணு ஷாட் வச்சிருப்பேன். ஓகே. அப்படியே அவங்க அப்பா ஷாட் மாதிரியே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. மார்கழி திங்கள். மார்கழி திங்கள். அது என்னன்னா அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம் வந்து, ஒரு பாடல் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமானது வந்து முக பாவனைகள், கண்ணு பேசணும். அவர் இப்போ இந்த ஒரு ஜிமிக்கிக்கு ஒரு ஷாட் வச்சாருன்னா அந்த ஜிமிக்கி பேசணும். அதுக்கான ஒரு மீனிங் இருக்கணும், ஏன் அந்த ஷாட் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவருடைய ஃபேமஸ் நிறைய பேர் இந்த இதெல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க மற்ற இதுல. அது வந்து அதுதான் அந்த அந்த வெக்கங்கிறது ஒரு ஹாஃப் இது இதெல்லாம் நிறைய அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. மேபி அந்த பாதிப்புல நான் அந்த ஷாட்டை வச்சிருக்கலாம். ஸோ அது கண்டிப்பா இருந்ததுன்னு அவரே சொன்னார். எங்க அப்பாவே சொன்னார், என்னடா என் ஷாட்டு எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது குருவே அந்த மாதிரி. சோ அப்பா வந்து வச்சு செஞ்சுட்டதா கேள்விப்பட்ட, புளிஞ்சு எடுத்துட்டதா கேள்விப்பட்ட படத்துல. இல்ல அப்படி இல்ல. அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இப்போ அந்த கன்சிடரேஷன் எடுத்துட்டு, ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா, அவருக்கு வந்து மேக்ஸிமம் ஷூட்டிங் ஸ்பாட்ல 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரத்துக்கு மேல ஒர்க் பண்ண விட மாட்டேன். ஓகே. ரெஸ்ட் எடுக்க அனுப்பிச்சிடுவேன். அவருக்கு முடிஞ்சிச்சுன்னே சொல்லி அனுப்பிச்சிடுவேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட் தான் எனக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்றது, இன்னும் என் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் நடந்தது அன்னைக்கு. அது இன்னும் இருக்கு. முதல் நாள் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுட்டு எல்லாம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு இப்படி வேணும்னு எல்லாம் சொல்லி முடிச்சு இதெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அவர், டேடி நீங்கள் போயிட்டு ஒரு 4க்கு மேலே வாங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour ஒர்க்கு, இல்லை 45 minutes ஒர்க் இருக்கும், ஒரு 2 ஷாட் எடுத்து நான் அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் இப்போ டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டேன். ஆஸ் இட் இஸ் நாங்கள் ஷூட்டு கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம். வராரு, 4 மணிக்கு வந்துட்டார். வந்தால் சரி போய் ரிசீவ் பண்ணலான்னு வண்டிக்கிட்ட போனால் அழுதுகிட்டே இருக்காரு. என்னப்பா, என்ன உடம்புக்கு ஏதாவது முடியலையா, இல்லை நீ வேணும்னா we can pack it up, we can have it. இல்லைடா அது இல்லை, சொல்லுங்க என்னாச்சு. இல்லை நான் உன்னை என்னமோன்னு நினச்சேன், தப்பு பண்ணிட்டேன், நான் தாண்டா உன்னை முதல்ல கொண்டு வந்திருக்கணும், நான் உன்னை நம்பாமல் விட்டுட்டேன்டா, ஆனால் நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னார்ல, எனக்கு நீங்க காலி. ஓகே. அதுதானே வேணும். நம்ம எந்த ஒரு 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 மகனும் தந்தைக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று செஞ்சு காமிச்சு உங்க பையனால முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு தருணம் வந்து காத்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஆண்மகனும். அது எனக்கு முதல் நாள் ஷூட்டிங்ல நடந்தது. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அன்னைக்கே பிரேக் பண்ணிட்டேன். ஓகே. சோ அப்பா பத்தி நீங்க ப்ரௌட் ஆனதை விட சாரும் வந்து உங்களை பத்தி ப்ரௌட் ஆயிட்டாரு அன்னைக்கே. ஓகே. சோ அந்த நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப அப்பா பத்தி நிறைய பேசலாம். ஏன்னா நான் வாழ்க்கையில மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கு. அதான் சொன்னல, என்னுடைய முதல் அனுபவம் வந்து பம்பாய். முதல் நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன், டயர்ட் டு த கோர். முதல் நாள் வாழ்க்கையில முழுசா நின்று வேலை பார்த்து, கிளாப்னா என்ன, நம்பர் எப்படி எழுதுறது, எடிட்டிங் ரிப்போர்ட் என்ன, இதெல்லாம் முதல் நாள் அப்படியே வந்து படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் சீக்கிரமா எந்திரிச்சு போகணும். அப்போ வந்து இப்போ கேம்பகோலான்னு ஒரு பில்டிங் இருக்கு, அங்கதான் பம்பாயோடைய மொத்த செட்டும் போட்டிருந்தோம். அந்த பம்பாய் படத்துடைய செட் அங்கதான். அப்ப யாரும் பம்பாய்க்கு போல அந்த படத்துக்கு? இல்ல, போனோம். அவுட்டோர் வந்து போனோம். அங்கேயும் போனோம். அது மேக்ஸிமம் போனது வந்து 3 to 4 days தான். மிச்சது எல்லாமே இங்க தான் ஷூட். ஓகே. என்ன கொடுமைனா, பீக் சீசன் வெயில், நல்ல ஏப்ரல் மாசம் ஷூட்டிங். அதான் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு வந்தாச்சு. வந்தோடனே திடீர்னு பார்த்தா யாரோ காலை பிடிச்சி விட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். டப்புன்னு முடிச்சு பார்த்தா அப்பா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டாடி என்ன இல்லடா ரொம்ப வலிக்குதா, எது எனக்கு தெரிஞ்சு மணி ஒரு 1-2 மணி இருக்கும், விடிய காலம். இல்லைப்பா பாரு, தெரியும்டா அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ரொம்ப வலிக்குதா, தூங்கு, காலையில் சீக்கிரம் போகணும்லன்னா அழுதுட்டேன். அதாவது ஒரு தந்தை வந்து இந்த அளவுக்கு ஐயோ செத்துட்டேன் அன்னைக்கு. நான் செத்துட்டேன். ஐயோ இதுக்கு மேல என்னையா வேணும் பாசங்கிறது என் மைண்டு சொல்லிச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? அழுது எனக்கு தூக்கமே வரல. தூங்குற மாதிரி நடிச்சு அவர் எந்திரிச்சு போன உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் யோசிச்சேன், கடவுள் தேங்க்யூ சோ மச்.
எனக்கு இப்படி ஒரு ஒரு தந்தை இப்போ தெரியுதா உங்களுக்கு சார் வந்து அதனாலதான் உங்களை ஹீரோவாக சொல்லியிருக்காங்க எந்த ஒரு இல்ல, அதையும் கவலையும் இல்லாம இல்ல அதையும் சொன்னாரு. பட் எப்பவுமே அதான் நான் கேட்டேன், நீங்க கஷ்டப்பட்டு தானே வந்தீங்க, ஏன் உங்க பையன் கஷ்டப்பட்டு வரக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க? ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? கஷ்டப்பட்டு தான் வந்து பார்ப்போங்க. இப்படிலாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி தான் வேற வழி இல்லாம கடைசியில மார்கழி திங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை திரு சுசீந்திரன், இயக்குனர் சுசீந்திரன் எனக்கு நம்பிக்கை கொடுத்து அவர் வந்து சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்பாக்கிட்டே அப்ரூவல் வாங்குறோம். கரெக்ட் ஓகே. சரி என்னதான் பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்தவர் அந்த ஃபர்ஸ்ட் டே உடஞ்சது இல்லையா, அப்போலேருந்து நான் எது சொன்னாலும் நான் என்ன எனக்கு என்ன வேணும், எனக்கு இதுக்குள்ளதான் வேணும், இவ்வளவுதான் நீங்க பண்ணணும்னு சொன்னா அப்படியே தான் பண்ணி